சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆர்பிஎன் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நைட் கிளாஸ் அம்மா மலை காலைல வெயில் விட்டு ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் அக்கறையில் வந்துட்டு உப்பு விகார்னு ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு சின்ன கடையாக வந்து அண்ணாநகரில் ஆரம்பித்து இன்னைக்கு ஈசிஆரில் ஒரு பெரிய மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மீல்ஸை கவர் பண்ணி நான் வந்திருக்கேன். சரி வாங்க அவங்க மீல்ஸ் எப்போதும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே என்னை சுற்றி நிறையா கூட்டம் இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு ஒழுங்காக பேச முடியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா க்ரௌட் இருக்குது. லைக் வந்துட்டு அங்கே போக முடியல, என்னால் சீட்டிங்கில் உட்காந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால நான் இங்கே ஸ்டாண்டிங் ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன். இது சரி நார்த் இந்தியன் மீல்ஸ். இது லைக் தாலி மாதிரி வாங்கியிருக்கேன். இது 250 ருபீஸு அன்லிமிட்டட். சீட்டிங் ஸ்பேஸ் இருக்குது தெரியுமா, அங்கே மட்டும் தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் இது வெஜ் மீல்ஸு. இதில் பூரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஷெல்ஃப் சர்வீஸ் இது 150 ருபீஸ் தராங்க. அண்ட் தென் அவங்களும் டைனிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது பாருங்கள். அங்கே இது 250 ருபீஸ் தராங்க. அங்கே அன்லிமிட்டட், இங்கே லிமிட்டட். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிடும்போது சொல்கிறேன் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனால தெரில எனக்கு. சரி ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய நார்த் இந்தியன் நண்பர்கள்ட்ட ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்ட் ரைஸ் ஒன்று வருது. அதுக்கப்புறமா ஜீரா ரைஸ் கொடுத்துருக்காங்க. தென் வெஜ் பிரியாணி, சென்னா மசாலா, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விஜயதராபாத் கிரேவி. அதான் கரெக்டாக தானே? ஓகே, விஜயதராபாத் கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தால் கொடுத்துருக்காங்க, குலாப் ஜாமுன், அதுக்கப்புறமா கோபி கொடுத்துருக்காங்க. இது நார்த் இந்தியனில் வருது. ஓகேங்களா? ஸோ ஐஸ்கிரீம் வேறு உருகிடுச்சு. நம்ம போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நான்லேருந்து ஆரம்பிப்போம். வர சோலோ பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல். ஃபஸ்ட்டு நம்ம நான்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் இந்த விஜயதராபாத் கிரேவி கூட தொட்டு எடுத்துக்கலாம். மக்களே கூட ஆள் இல்லை, அதனால் தனியாக தான் எடுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. செம்மையாக இருங்க. ஆக்சுவலாக பன்னீர்லாம் போட்டிருக்காங்க. பட்டரோட ஸ்மெல் நல்லா தெரியுது. அது நான்லேருந்து வருதா இல்லை இதில் கிரேவிலேருந்து வருதான்னு தெரில. செம்மையாக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கு. அடுத்த போய் சென்னாவில் போயிடலாம். அங்கே உட்கார இடம் நான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் க்ரௌட் அதிகமாக தான், பேச வராது, அதாவது பயமாக இருக்குது இன்னுமே. அடுத்தவங்கள சென்னா ப்ளஸ் கிரேவி வரலாம். அல்டிமேட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு 250 ரூபாய்க்கு ஒருத்துன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அடுத்து அவங்களோட தால் நல்லா கெட்டியாக திக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது இதுவுமே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜீரா ரைஸ். இதுவுமே சூப்பராக இருக்குது. ப்ரீமியம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வெளியே காரை கூட கொஞ்சம் சாப்பிட்லாம் போல, அவ்வளோ க்ரௌட் இருக்கீங்க. அடுத்து அவங்களோட வெஜ் பிரியாணி. பா பயமாக இருங்க. செம்மையாக இருக்குது. வெஜ் பிரியாணி மட்டும் நம்ம எப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க, சிக்கன் போட்டால் தான் பிரியாணின்னுவாங்க. பட் இதுவுமே செம்மையாக இருக்குது. அவங்க தயிர் சாதம் வளர்த்துலாம், அது பேர் போமோகிரானட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஈஸியாக அக்கறை ஜங்ஷன் கிட்டே இருக்குது. செம்ம க்ரௌடு நான் உண்மையாக சொல்லலாம். காலை 6 o'clock ஓப்பன் பண்ணுவாங்களாம். 3:30 வரைக்கும் சீட்டிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடம் ஓப்பனில் இருக்கும். வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது நைட்டு 2 o'clock, அதாவது மிட் நைட் ஏர்லி மார்னிங் 2 o'clock வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குமா. ஸோ எதுனா தோசை அது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்து அவங்கள கோபி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஆனியன்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பியாக இருக்குது, டேங்கியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகுது. ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. ட்ராவல் வந்து சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் கொண்ட மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பேர் வராங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வழியாக பாண்டிச்சேரிலாம் போகிறீங்க, நான் வெஜ் தான் சாப்பிட்றோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நான் 5க்கு வந்து 4.5 ரேட்டிங் கொடுக்குறேன். ஏன்னா டேஸ்ட் வைஸ் வந்து செம்மையாக இருக்குது, சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடு 250 ரூபாய் அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணலாம். வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. நான் அடுத்தது வந்து இதை முடிச்சுட்டு நம்மளுடைய இனத்துக்கு வரேன், அதாவது தமிழ் மக்களோட ஃபேவரட்டான சவுத் இந்தியன் மீல்ஸ்க்கு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு முடிச்சு வந்துடுறேன். மக்களே, உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்ல மாதிரிறேன், அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷில் வந்து நமக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் தருவாங்க. இதுவுமே வரும், நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி சொல்கிறதுக்கு. சுட்டு கொடுக்குறாங்க. அந்த நான் இருக்கு இல்லையா, அந்த நான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு தராங்க. அதனால் ஆயில் ஒரு சொட்டு கூட இல்லை, அண்ட் தென் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ மக்களே, 2 பூரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலி வந்து இது மோர் குழம்பு பார்த்துக்கோங்க, சாரி. அதுக்கப்புறமேட்டு வந்து பூரிக்கு குருமா கொடுத்துருக்காங்க. தென் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், ஆக்சுவலி பாயசம் வருது, பாயசம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோர் இருக்குது. இதுதான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். நீங்கள் நின்றுக்கிட்டு சாப்பிட்றதா இருந்தால் ஆக்சுவலி பேர் என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் சர்வீஸில் வந்து உங்களுக்கு இது 150க்கு தராங்க. நீங்கள் டைனிங் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு 250 அன்லிமிட்டட், 150 லிமிட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் தான் சொன்னேன் சண்டைக்கு வரக்கூடாதாகும். அதாவது மக்களே, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து அவங்கள குட்டி பூரியை ட்ரை பண்ணிடுவோம். செம்ம சாஃப்டாக விற்கும் போது அது கூட வந்து அவங்களோட குருமா, உள்ளே நிறைய வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. இது செம்மையாக இருக்குது. இன்னும் சொல்லலாம், உங்கள் உள்ளே நல்லா பிடிக்கும், கண்டிப்பாக குருமா பிடிக்கும். செம்மையாக இருக்குது. எடுத்து நான் ஓரமாக வச்சு ரொம்ப சாப்பிட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருவோம். அப்பா, சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு எனக்கு செம்ம க்ரௌடு வேறு. சண்டேல வேறு வந்துட்டேன்னா, அப்போ பேர் சொன்னார் சண்டேல வேணாம் சார், சண்டே வேணாம் சார். நான் தான் வரும்போது சண்டேல தான் வருவேன்ட்டு வந்தேன். அதாவது தலைகீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி குதிச்சிட்டேன் இன்றைக்கி. ஸோ ரைஸு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் கூட சாம்பார் லைட்டாக ஊற்றிருக்கோம். சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் வந்து ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கும் சாம்பார், அந்த மாதிரி ஒரு சாம்பார் இது. ரைஸ் எல்லாம் ப்ரீமியமாக ரைஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க சாம்பார். வாவ், அடுத்த எதுக்கு போகலாம், மோர் குழம்பு போடலாமா, ரசம் போகலாமா? வச்சு அவங்க கொடுத்த 3 குழம்புக்கு அந்த ரைஸ், அந்த ஒரு பவுல் ரைஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு போதுமானதாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பத்தாது. ஆனால் நீங்கள் போய் சீட்டிங் டைனிங் ஏரியாவில் போய் உட்காந்து அன்லிமிட்டட் வாங்கிக்கோங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, ரெக்கார்டிங் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, நம்ம அடுத்து அவங்களோட மோர் குழம்புக்கு போயிடுவோம். கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக மோர் குழம்பு டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. அதே அந்த மோர் குழம்பு வந்து ஆனியோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது சாப்பிடும்போது ஃபீல் ஆகுது செம்மையாக, நல்லாயிருக்கு. இந்த ஆந்திரா சார்லாம் கூட வந்து மோர் குழம்பு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. தான் எனக்கு தெரியுது, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. அடுத்ததான் அவங்கள ரசத்துக்கு போயிடலாம். ஏன்னா அந்த ரசம் உள்ள பருப்புலாம் போட்டுருக்காங்க, மக்களை அரைச்சி ஊற்றிருக்காங்க பேஸ்ட்டு மாதிரி. ரசமே பங்கமாக இருக்குது.
வேறு ரசங்க. வாவ், செம்மையாக இருக்குது. ஃபைனலி அவங்களோட மோரோட முடிச்சிடலாம். கட்டியாக இருக்குது தயிர், எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். வாவ், க்ரீமியாக இருக்குங்க தயிர் சொல்லணும். செம்மையாக இருக்குது தயிர். எவ்வளோ வேணாலும் செம்மையாக சமையல் இருக்காதுங்க. ஓவர் ஹைப் போய் சாப்பிட்டு நான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹைப் வந்து ஈக்குவல் ஆகிறதுனால நான் தான் பிரச்சனை நான் தான் மாட்டிப்பேன். அதனால சொல்கிறேன். இது என்ன சொல்லுங்கள், இது அவங்களோட பாயசம். பாயசம் சூப்பராக இருக்குங்க. லைக் அந்த பாதாம்பால் ஃப்ளேவர் வருது. பாதாம்பால் கொடுத்தா அந்த ஃப்ளேவர் வருது. சேமியாலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வரும்போது ஒருத்தம் கூட இல்லை, எனக்கு அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. அப்படியே தோரம் வச்சுட்டு உங்களை இன்னொன்று காட்டுறேன். ஆக்சுவலாக நான் உங்களோட வடை வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி பார்த்தாலும் வர மாதிரியே இல்லையான்ற மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் அவனை வடை சாப்பிட்டேன். கூட தேங்காய் சட்னி தராங்க. செம்மையாக இருக்குது. அங்கே டீ டைப் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக தயிரோட வாங்கியிருந்தோம் இல்லையா, அது ஸ்பூன் தேவை. அப்படியே வடையும் தயிர் சேர்த்து கட் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி பைட் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும்ல. நல்லா அந்த காராப்பொடி ஊறி போயிருக்கு. தயிர் நல்லா புளிப்பாக இருக்குது. இந்த வடை வந்து தயிர் நல்லா ஊறி போய் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்லா ஃப்ரூட்லாம் வச்சுருக்காங்க. என் தயிர் வடை எவ்வளோ? இது ஒரு பீஸ் வந்து 60 ரூபா. செம்மையாக இருக்குது. எப்போ அவ்வளோ சாப்பிட கேட்காதீங்க. லிமிட்டாக தான் வாங்கியிருந்தேன். அதனால் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன்னா எப்போ இப்படி சாப்பிட்றேன்னு கேட்காதீங்க. கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். அந்த மார்னிங்கும் சாப்பிடல. இங்கே வந்து ரிவ்யூ பண்ண போதும் சாப்பிடல மார்னிங்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடிஞ்சிச்சு. இன்னுமே வந்து அந்த நார்த் இந்தியன் மீல்ஸ் வந்து குலாப் ஜாமுன் நான் விட்டுட்டேன். கடைசியாக அது குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். அரே மக்களே, ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்த வரைக்கும் டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்துட்டு சவுத் இந்தியன் மீல்ஸ் 150 ரூபாய்க்கு தராங்க. அதே நீங்கள் வந்து டைனிங் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு 250 ரூபாய்க்கு தராங்க. அன்லிமிட்டட். 150 ரூபா வந்து லிமிட்டட் தான். அதே மாதிரி வந்துட்டு நார்த் இந்தியன் போனீங்கன்னா வந்து 250 ருபீஸ்க்கு வந்து எல்லாமே அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க. எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. 250ன்றது வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. ரீசன்னா வந்து நிறைய பேர் சாப்பிடுவீங்க. லைக் வந்து இப்போ ஒரு சவுத் இந்தியன் ஒரு நார்த் இந்தியன் வாங்கிக்கிறீங்கன்னா உங்களால் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும். அந்த அளவு தான் இருந்துச்சு. ஒரு 500 ரூபா கையில் இருக்குது, ஒரு 550 ரூபா கையில் இருந்தால் போதும். கண்டிப்பாக நல்லா சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம் 2 பேர். அந்த அளவுக்கு தான் அந்த மெனூஸ் எல்லாமே இருக்குது. அதான் நார்த் இந்தியன், அதாவது வந்து நார்த் இந்தியன் மெனூஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. சவுத் இந்தியன் வந்து நமக்கு எப்பயுமே சாம்பார் ரசம் அதுதான் அப்படி தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதை வந்து சவுத் இந்தியனில் வந்து சாம்பார் ரசம், எனக்கு அந்த நார்த் சவுத் இந்தியா கன்ஃபியூஸ் ஆரம்பிச்சிது வர வர. சவுத் இந்தியன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சாம்பார் ரசம் அது மாதிரி தான், சாதம் கூட்டு பொரியல் அப்படி தான் இருக்கும். பட் நார்த் இந்தியனில் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் அவங்க சாப்பிட்டு தான் உங்களுடைய ஃபீட்பேக் என்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுது, ஏன்னு தெரியல. பிகாஸ் அதை சுற்றி நிறையா பேர் இருந்தாங்க, அதனால் பேச முடியல, அது வேறு ஒன்று. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் ப்ளாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.